வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் உங்களை நான் இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்று நாம் பொருட்பாலில் 66வது அதிகாரமாக உள்ள வினை தூய்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 655வது திருக்குறளை கண்டு தெளிவடையப் போகின்றோம். வினை தூய்மை என்பதற்கு நற்செயல்களை செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் 655வது திருக்குறளுக்கு செல்வோம். எற்றன்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று. எற்றன்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று. இதற்கான பொருள் என்னவென்பதை இப்போது காண்போம். பின்னர் எண்ணி வருந்தும்படியான செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. தவறுதலாக அவ்வாறான செயல்களை செய்தாலும் கூட மீண்டும் அச்செயலை செய்யாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். மீண்டும் பொருள்: பின்னர் எண்ணி வருந்தமடையக்கூடிய செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. அவ்வாறு தவறுதலாக ஒரு செயலை நாம் செய்திருந்தாலும் கூட அச்செயலை மீண்டும் செய்யாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாம் எப்போதும் நற்செயல்களை மட்டுமே செய்வோம். நன்றி, வணக்கம்.